நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா காவல்துறை எவ்வளவு தூரம் மோசமா இருக்குன்னு, தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில இந்த என்னன்னா ஐசியூல இருக்கு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றுகிற அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று குத்தி கொலை செய்யறான். வழக்கறிஞரை கோர்ட் முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள். உயர் நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, மது விலக்கு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார். கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கம், மான, ரோசம் எதுவுமே இல்லை. ஆனா எதிர்கட்சி கொடியேற்ற மட்டும் சட்ட ஒழுங்க பாதுகாக்கிறாங்களாம். இதுல ஏங்க இந்த லைன் போகுது, இந்த லைன் போற இடத்துல நாங்க மக்களுடைய நலனுக்காக இங்க கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போய் கொடியேற்ற யாருக்குமே இடையில்லாத இடத்துல அதுக்கு மதுரை காவல்துறை எங்களை இது பண்றாங்க. மதுரையை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்திருக்காங்களா? ஆணையாளர் வளம் வந்திருக்காரா? என்ன இங்க மதுரையை சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிட்டு இருக்காங்க? சித்திரை திருவிழால ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்க முடியல. அணிந்து போவ நகையெல்லாம் வரவங்க கொண்டு அணிந்து திரும்ப நகையோட திரும்ப முடியல. ஒரு சிபிஐ என்னுடைய தாயாருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு காவல்துறை தான் மதுரையில் இருக்க காவல்துறை. எங்களை போய் அடக்கம் ஒடுக்கணும்னு நினைச்சா என்ன நியாயம்? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நான் சொல்லிக் கொள்கிறேன். கூட்டணி இல்ல, அதிமுக கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமா மறுத்த மாதிரி பேசியிருக்கிறார். சமூக வலைதளத்துல தாவேகா அதிமுக பேசிட்டு இருந்த நேரத்தில் அவர் அப்படி ஒரு கூட்டணியே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்க? எங்க பொதுச் செயலாளர் கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? இல்ல தம்பி, சரிங்க, நான் சொல்றேன் கேளுங்க. சமூக வலைதளத்துல 1000 பேசுவாங்க தம்பி. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? தம்பி விஜய் சொன்னாரா கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? நான் கேட்கிறேன் உங்க, நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, நான் கேட்கறது இந்த ரெண்டுக்கு பதில் சொல்லுங்க. விஜய் சொன்னாரா ஏற்கனவே கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? வர்ற தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இப்ப இல்லைன்னு சொன்னாரா? அவங்க கட்சியை விளக்குறாங்க. நானே ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். பலமுறை உங்க ஊடகங்களை சந்திக்கும் போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷம். ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில், ஒரு இளைஞர், அவர் ஏற்கனவே புரட்சி தலைவர் செஞ்ச மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் செய்யறார். புரட்சி தலைவரோடு ஈடுபடுத்தி இல்லை, அந்த இருக்கிற குணமாச்சு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நடிகர்ல இல்லாத குணம் அவருக்கு இருக்கு. அதனால பாராட்டுறோம். அவர் அரசியல் இயக்கம் வர்றதோ தொடங்குறதுல எங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். இது மாதிரி தானே ஒழிய நீங்களா ஊடகங்களை பேசுனாங்க, சமூக வலைதளத்துல பேசுனாங்கன்னா 1000 பேர் பேசுவான், 1000க்குலாம் பதில் சொல்ல முடியுமா?